பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 12 தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஒரு மிருக காட்சி சாலையிலே சிங்கம் இருந்த இடத்திற்குள் ஒரு பிள்ளை தவறி விழுந்து விட்டது. பெற்ற தாய் தன் பிள்ளையை அதில் போடுவாளா? இல்லை அல்லவா? என்னவென்றால் அந்த தாய் தன் குழந்தையை வைத்திருந்த இடம் ஆபத்தானதாக இருந்தது போலதான், அதனாலதான் குழந்தை விழுந்தது. இதே போல்தான் பாவத்தின் விளிம்பில் நின்று கொண்டு நான் நிற்கிறேன், விழமாட்டேன் என்று சொல்கிறவனின் நிலையும் இப்படித்தான் இருக்கும். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் தேவனின் வழி நடத்துதலை கண்ணார கண்டு அனுபவித்தவர்கள் தேவனை விட்டு விலகி சோரம் போனார்கள். தேவனை பரீட்சை செய்ததினாலும் முறுமுறுத்ததினாலும் அழிக்கப்பட்டார்கள். தேவனுடைய வழி நடத்துதலை பெற்ற இவர்களின் வாழ்வில் வீழ்ச்சி வந்தது போல நம் வாழ்விலும் வீழ்ச்சி வரலாம். நாம் எச்சரிப்போட வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வில் வரும் துன்ப சோதனையை தாங்கிக் கொள்ளும் திராணியையும் பாவ சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நமது பொறுப்பு எச்சரிப்போடு வாழுவதே. பாவத்தின் விளிம்பில் நின்று கொண்டு விளையாடக்கூடாது. நமது சுய புத்தியில் சாய்ந்து அநேக நேரங்களில் நமக்கு எல்லாம் தெரியும் என்ற தோரணையில் வாழ்வதினால் விழுந்து போகிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனம் மேட்டிமை என்று நீதிமொழிகள் 16 அதிகாரம் 18 கூறுகிறது. நாம் எங்கே நிற்கிறோம்? அகந்தை கொண்டு மனமேட்டிமையோடு வாழ்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்புவதை விட தேவ பலனோடு கவனமாக வாழுவது வெற்றியுள்ள வாழ்வுக்கு வழிவகுக்கும் அல்லவா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சங்கீதக்காரன் 119:11 கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் மிக மிக கவனத்தோடு வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வேத வசனத்தை இருதயமாகிய பலகையில் எழுதினவர்களாக ஜாக்கிரதையோடு வாழ்ந்து வாடாத ஜீவ கிரீடத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஆமென். சப்பா, எங்களுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிக்கிற மகிமையாவே உமக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென்.